இப்ப நம்ம உங்களுக்காக டாக்டர்கிட்ட பேச போறோம். மிஸ்டர் வரதன், சொல்லுங்க மேடம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். இங்க கிரண்குமார்னு ஒரு பையன் வந்திருக்காரு. ஓகே. நல்ல பயங்கர பாசமா இருக்கிறது பையன். ஆனா பாவம் அம்மா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. அப்பாவுக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள், வளர்ந்து வந்த சூழ்நிலை சரியில்லை. அக்காவும் அக்கா மேல ரொம்ப பாசமா இருந்திருக்காரு. அக்காவும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வயசுல இருந்து அவர் வந்து ட்ரக்குக்கு அடிக்ட் ஆயிட்டாரு. அந்த பழக்கம் கத்துக்கிட்டாரு. ஆனா அக்காவோட இறப்புக்கு அப்புறம் ரொம்ப இதுக்குள்ள போய் பொண்டாட்டிய ரொம்ப கொடுமைப்படுத்துறது, பொண்டாட்டி மேல சந்தேகப்படுத்துறது, பிளாக்மெயில் பண்ணுறது, மண்ணெண்ணெய் ஊத்துறது, அப்புறம் கத்திய வச்சு விரட்டுறது, இந்த மாதிரி அந்த பொண்ணை பயங்கரமா அடிக்கிறது, அவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்காரு. ஆனா பொண்டாட்டி மேல பாசம். மறுபடியும் சொந்த பந்தத்துல எல்லாம் பேசி மறுபடியும் அந்த பொண்ணை அவர்கிட்ட அனுப்பி வைப்பாங்க. அவர் வந்து வீட்டுல டோரை சாத்தி ஜன்னலை சாத்தி மண்ணெண்ணெய் ஊத்துவாரு, கொளுத்துவேன் சொல்லுவாரு, கத்தியால குத்த பாப்பாரு. இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டான். அவரால பொண்டாட்டி இல்லாம இருக்கவும் முடியல. பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசம், கொள்ள பாசம். ஆனா அவரால என்ன பண்ணறதுன்னு தெரியாம அவர் கழுத்தை நல்லா கத்தியால கட் பண்ணியிருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்ப 10 நாள் முன்னாடிதான் வெளியே வந்திருக்காரு. இப்ப என்னன்னா அந்த பொண்ணுக்கு அவரை பார்த்தாலே கை காலெல்லாம் நடுங்குது. பிகாஸ் அவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்கா. அவங்க அம்மா, அவங்க தம்பி, அவங்க அக்கா எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் நீ நல்லா இருந்தா போறோமான்னு ஒதுங்கிதான் இருந்திருக்காங்க. ஆனா இவ்வளவு அனுபவிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை தைரியமா அனுப்பி வைக்கிறதுக்கு அவங்களால முடியல. அவரு ஆக்சுவலா கஞ்சா அடிக்ஷனா இல்ல என்ன அடிக்ஷன் அவருக்கு? சொல்லுங்க. கஞ்சா, போதை, தண்ணி எல்லாம் இருக்கு. நீங்க பேசுங்க. போதை பழக்கத்தை விடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கா? இருக்கு. ஓகே. அப்படி இருக்குன்னா நம்ம இன்னைக்கு வந்து புதன்கிழமை வந்து ஒரு மீட்டிங் ஒன்று, கவுன்சிலிங் மீட்டிங் பெரம்பூர் சர்ச்சில் வந்து 7 to 8:30 நடக்குது. சரி. அந்த மீட்டிங் வந்து ரெகுலராகவே நடக்குது. நார்காட்டிக் அனானிமஸ்னு ஒரு குரூப் இருக்கு சென்னையில. இதுல வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் போதையில இருந்து மீண்டு வந்து போதை அடிக்கிறவங்களுக்கு விடுவு உண்டுன்ற ஒரு செய்தியை சொல்றதுதான் இந்த ஃபெலோஷிப்போட முக்கியமான அம்சம். சரி. சோ இதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து போதை அடிக்காம இருந்தா என்ன ஆகுது அது தெரியணும். சரி சரி. போதை அடிக்கலன்னா விட்ரோல்ஸ்னு வரும். இந்த நாங்க உங்களை வந்து பார்க்க சொல்றோம் அவரை. ஓகே. எப்ப வர சொல்லணும்? எனக்கு என் நம்பரை கொடுத்துருங்க. சரி. என் நம்பரை கொடுத்துட்டு பேச சொல்லுங்க. சரி. சோ அந்த மீட்டிங் ஸ்பாட்ல வந்து நம்ம மீட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். சரி. அதுக்கப்புறம் தேவைன்னா நம்ம இதுல இருந்து மீண்டு வரலாம். சரி. ஃபர்ஸ்ட் வந்து பொண்டாட்டிய நல்லா வச்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நான் போதையில இருந்து வெளில வரணும். கரெக்ட். சரிங்க. போதை கூட இருந்ததுன்னா பொண்டாட்டி நல்லா வச்சுக்க முடியும். இதேதான் பிரச்சனைக்கு மேலும் மேலும் வரும். இவரோட மோசமான கேட்டகரிஸ்ல இன்னைக்கு வெளில வந்து நல்லா இருக்காங்க. சூப்பர் சூப்பர். Thank you very much. Thank you, ma. Thank you. என்னாச்சு? அப்படின்னா வந்து நான் ரொம்ப கஷ்டத்தில் அனுபவிச்சிட்டேன் எங்கள் ஃபேமிலியால். என் ஃபேமிலினாக்கா எங்கள் அம்மாவோட ஃபேமிலியோட, அவங்களால தான் எனக்கு பிரச்சனையே. அப்படின்னா வந்து எங்கள் அண்ணங்கிட்ட பணம் கொடுத்தேன். அது பணத்தினால வந்து வீட்டில் கொஞ்சம் டார்ச்சர் ஓவராகி போச்சு. எவ்வளோ கொடுத்தீங்க? 16 லட்சம். எதுக்கு? அவர் கடத்தில் இருக்கிறான்னு சொல்லிட்டு கொடுத்து உதவும். உங்களுக்கு எங்கே இந்த 16 லட்சம்? சீட்டு பணம் போட்டிருந்தேன் என் பொண்ணு கல்யாணத்துக்காக. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டிருந்தாருன்னு அப்படி அப்படியே கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டேன் சீட்டு போட்ட இடத்துல. அது வந்து தருமபுரியில் சீட்டு போட்டிருந்தேன். ஒரு இடத்துல 10 லட்ச ரூபா சீட்டு ஒன்று, ஒரு 5 லட்ச ரூபா சீட்டு ஒன்று. அதை எடுத்து கொடுத்துட்டு எல்லாத்தையும் அவர்கிட்ட விட்டு அப்புறம் ஒரு 1 லட்ச ரூபா கையில் கொடுத்தேன். மொத்தம் 16 லட்ச ரூபா கையில் கொடுத்துட்டேன். இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு என்னை இது பண்ணினே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணு கல்யாணம் வச்சுருந்தேன். கல்யாணம் வச்சுனா இந்த மாதிரி கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சொன்னதுக்கு என்ன பண்ணார், சரிப்பா நாங்கள் கல்யாணம் பண்ணு, நீ பத்திரிக்கை எடுத்து வந்து வைக்கும்போது அது 2 நாளைக்கு முன்னே உனக்கு பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். அந்த டைமில் போகும்போது அவங்க அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் அவங்க பொண்டாட்டி போய் கேட்டதுக்கு கொடுத்தவராச்சு வாங்கினதாச்சு, எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு எங்கள் அண்ணி சொல்லிட்டாங்க. அப்புறம் பிடிக்காதவங்க எல்லாம் பிடிச்சி எப்படியோ ஒன்று நல்லபடியாக கல்யாணத்தை முடித்தோம். அப்புறம் சின்ன அண்ணங்கிட்ட போய் ஒரு 2 லட்ச ரூபா கடன் வாங்கினோம். அதெல்லாம் போட்டு எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணிச்சு, அங்கே கடன் வாங்கி எப்படியோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு பிற்பாடு வந்து எவ்வளோ கேட்டு பார்த்துட்டோம், காலைல விழுந்து பார்த்தோம், கெஞ்சி பார்த்தோம், என்னென்னவோ பண்ணி பார்த்தோம். கடைசி வரைக்கும் 1 ரூபா கொடுக்கல. அதனால் குடும்பத்தில் வந்து ஓவராக டார்ச்சர் ஓவராகி போச்சு. கடங்காரங்க தொல்லை தாங்க முடியல. அதனால் தலைமறைவாயிட்டேன். நான் போகிற இடத்துல வந்து ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை கூட்டின்னு போயிட்டேன்.
உங்களுக்கு என்ன வயசு? 43. உங்கள் பையனுக்கு என்ன வயசு? 27 வயசு. 25 வயசு. பெரிய பையனுக்கு? பெரிய பையனுக்கு 28 வயசு சொன்னார். 27 வயசு. 27. அப்போ உங்களுக்கு எப்படி 43? 16 வயசில் குழந்தை சின்ன பிறந்ததா? வயசுலேயே நான் கல்யாணம் பண்ணேன். 16 வயசில் குழந்தை பிறந்ததா? இல்லை 17 வயசில் நான் கல்யாணம் பண்ணிடுறேன். சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணேன். அப்போ உங்கள் மனைவிக்கு என்ன வயசு? இப்போ அவங்களுக்கு வந்து 37, 36 ஆகுது. 36ன்னா 9 வயசில் குழந்தை பிறந்ததா? அவளுக்கு கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் 14 வயசு 15 வயசு தான். சரி, உங்களுக்கு உங்கள் மனைவிக்கு எத்தனை வயசு வித்தியாசம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் படிக்கல, அந்த அளவுக்கு அனுபவம். இதுக்கு படிக்கலாம் வேண்டாம். இல்லை வயசு இது வரைக்கும் நாங்கள் தெரிஞ்சது கிடையாது. நானும் சொன்னது கிடையாது, எங்கள் ஒய்ஃபுக்கிட்டையும் நான் கேட்டது இல்லை. ஃபர்சானாட்ட வந்து கல்யாணம் ஆகலை சொல்லுங்களா? இல்லை இல்லை அதெல்லாம் கல்யாணம் ஆனது சொல்லலை. இல்லை கல்யாணம் ஆனது சொல்லிட்டேன். எனக்கு பசங்க இருக்கிறதும் தெரியும், எல்லாமே தெரியும். எப்போ தெரியும்? பழகுன பிரகாரம் சொல்லணும். பழகிறதுக்கு முன்னாடின்னு சொல்லி எப்போ மீட் பண்ணீங்க ஃபர்சானாவை? அப்படின்னா வந்து கோவளத்தில் நாங்கள் ரூம் போட்டு அவங்க தங்கியிருந்தாங்க அவங்க ஃபேமிலியோட. நாங்கள் பக்கத்தில் போய் ரூம் போட்டு தங்கியிருந்தோம். அப்போ வந்து சும்மா பேச்சு பழக்கம்தான். அப்போல்லாம் எந்த தொடர்பு கிடையாது, எந்த இதுவும். என்ன பண்ணீங்க கோவளத்தில்? எதுவுமே பண்ணல, நாங்கள் வியாபாரத்துக்கு போயிருந்தோம். என்ன வியாபாரம்? நம்ம வந்து சித்த வைத்தியம் பண்ணுறவங்க, நாட்டு மருந்து விற்கிறவங்க. அதனால் வந்து ரூம் போட்டுட்டாங்க. 2 நாள் இருந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் பொறுத்து மறுபடியும் வந்தேன். வந்தோடனே அவங்க வந்து கேரளா, அவங்க அந்த சைடு வந்தால் வியாபாரம் நடக்குமாமா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, வேணால் வந்து பாருங்கள், தங்குறதுக்கு வேணால் வீடு கொடுக்குறேன், வேணால் தங்கி வியாபாரம் பண்ணி பாருங்கன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே போனேன். போய் 10 நாள் சுற்றுனேன், வியாபாரம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கு பிற்பாடு மறுபடியும் போயிட்டு இருந்தேன். என் கூட வியாபாரத்துக்கு வாமா, டெய்லி 300 ரூபா தரேன், நீ வந்து லேடிஸுங்கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டும் போனோம். அதுலேருந்து அந்த பொண்ணோட கஷ்டத்தை சொல்லிச்சு. சரிம்மா, எனக்கும் குடும்பத்தில் கஷ்டமாக இருக்குது, உனக்கும் கஷ்டமாக இருக்குது, உனக்கு கடைசி வரைக்கும் நான் காப்பாற்றுறேம்மா. அது எப்படி மனைவி பசங்க இருக்கும்போது நீங்க அவரை கடைசியில காப்பாற்ற இருக்கிறத மனைவியும் பிள்ளைங்களையுமே காப்பாற்ற முடியல? தப்பு தான், நான் பண்ணது தப்பு தான். ஒரு பொண்ணோட வாழ்க்கை அவ்வளோ சாதாரணமா போச்சுல்ல? சூழ்நிலை அது மாதிரி. என்ன சூழ்நிலைன்னா இன்னொரு பொண்டாட்டி தேடிக்கணுமா? ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலை அது மாதிரி. என்ன சந்தர்ப்ப சூழ்நிலை? எந்த தப்பு? என்ன சந்தர்ப்ப சூழ்நிலை? குடும்ப பிரச்சனைனா பொண்ணை கட்டி கொடுத்துட்டு இன்னொரு பொண்ணு கேக்குதா உங்களுக்கு? பொண்ணு வயசுல இன்னொரு பொண்ணு கேக்குதா? தப்புதாம்மா. உங்க தங்கச்சி உங்களோட பேச்சுவார்த்தையில இருக்காங்களா? இல்லை, இப்போ என்கிட்ட போன கிடையாது. அப்படின்னா வந்து அது கூட வந்து அந்த பொண்ணு மேலேயும் அந்த தப்பு. ஃபர்சானாட்ட உங்க தங்கச்சி பேசியிருக்காளே? அதான் பேசுது. அப்படின்னா வந்து அந்த பொண்ணுக்கிட்ட நான் என்னோட இதில் தான் அங்கே போயிட்டு போனேன் தவிர தங்கச்சி இது மேலே எந்த தப்பும் கிடையாது. காரணம் என்னன்னாக்கா, இந்த வருஷனா வந்து சின்ன வயசுலேருந்தே ஹாஸ்டலில் வளர்த்த பொண்ணு அது. அதனால் வந்து என் தங்கச்சி ஹாஸ்டல் நடத்துது, உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு ஹாஸ்டலில் நம்ம வேலை செய்ய போகிறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு வாமா அப்படின்னு சொல்லுதே நான் தான். அதை எடுத்து போய் விட்டுதானே. அப்பயும் என் தங்கச்சி துரோகம் பண்ணும்போது கொஞ்சம் கூட மனசு உறுத்தாது? ஊரு பூரா கடன் வாங்கி பிள்ளைங்களையும் பொண்டாட்டியும் நடுத்தருவில் விட்டுட்டு இப்படி இன்னொரு பொண்ணோட இருக்கும்போது மனசு உறுத்தாது? கஷ்டம், தப்பு தான். அது பொண்ணு வயசுல இருக்கிறது ஒரு பொண்ணை ஏமாத்தும் போது மனசு உறுத்தாது? மனசாட்சி இல்லையா? தப்பு தான் மேடம். அந்த பொண்ணை பார்த்தா உங்க பொண்ணு மாதிரி தெரியல? கையில எல்லாம் அடிய பாருங்க அந்த பொண்ணோடு. யார் அடிச்சாங்க கடைசியில் உங்களை? யாரும் அடிச்சாங்க? அவங்க பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அந்த பாருங்க இப்படிலாம் அடிச்சு தலையை போட்டு அப்படியே இடிச்சுட்டா. எனக்கு ஒரு ஃபுல்லா கேர் ஆயிடுச்சு. குழந்தை அம்மா எடுத்துக்கிட்டாங்க, இல்லைன்னா அவனுக்கு அடி விழுந்திருக்கும். ஃபுல்லா அப்படியே கேர் ஆயிடுச்சு. வயிற்றுல எட்டி உதச்சா, நெஞ்சில் எட்டி உதச்சா, மூச்செல்லாம் அப்படியே தகர்ற மாதிரி அப்படியே ஃபுல்லா மயக்கம் ஆயிடுச்சு. அவங்க வீட்லயா? அவங்க வீட்டில் என்ன தெரியுமா சொன்னாங்க, மகளிர் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துருவா அப்படி இப்படின்ட்டு மிரட்டினாங்க, பயங்கரமா மிரட்டினாங்க. நாஸ்தி பண்ணிடுவாங்க. இவரை அடிச்சாங்களா? இவர் எந்த வார்த்தையும் கேட்கல, அவங்க வீட்டுல ஒண்ணுமே கேட்கல, போனாரு, அமைதியா இருந்தாங்க. தலையில எல்லாம் அடிபட்டு இருக்கவருக்கு அது தெரியாது எனக்கு. அடிச்சாங்களா அவங்கள? யாரு? ஒய்ஃப்.